ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து வீடியோ வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு 3 டேஸாக கொஞ்சம் ஃபீவர். ஸோ அதனால் என்னால் வந்து டைம் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோ போடல. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் தொடங்கிடுச்சு. இனிமே வந்து எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நைட் ஸ்டடி வந்து பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் டைமில் நமக்கு வந்து மார்னிங் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு தேவையானதை நம்மளால் பேக் பண்ண முடியாது. நைட் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு 11 போல் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரையும் படிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 5 தூங்கும்போது திருப்பி குழந்தைங்களுக்கு 7 எழுந்திரிச்சு எல்லாமே சமைக்க முடியாது, ரொம்பவே டயர்டாயிடும். ஸோ அதனால் நான் என்ன வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னிலேருந்து நான் இப்படி தான் வந்து என்னோடய டைம் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இன்றைக்கி கரெக்டாக மார்னிங் வந்து அதே மாதிரி 3 எந்திரிச்சிட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா 3 எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டடி டைம் வந்து ஷார்ப்பாக 3 to 7 4 ஹவர்ஸ் வந்து கிடைக்கும். என்னோடய பிள்ளைங்களுக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து ஸ்கூலுக்கு போயிடலாம். பாப்பா வேனில் போயிடுவா, தம்பி சைக்கிளில் போவான். ஸோ பாப்பாவுக்கு வேன் பார்த்திங்கன்னா 8:50க்கு தான் வரும், இல்லாட்டி 9 மணி அந்த மாதிரி டைமுக்கு வரும். ஸோ எனக்கு 7 போல் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட நான் கடகடன்னு வந்து முடிச்சிருவேன். ஸோ அதனால தான் வந்து நான் 7 வரையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ டைம் வந்து ஓகேவோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பட் இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, குழந்தைங்களுக்கு லஞ்சு, அதுக்கப்புறம் குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, வேன்லாம் ஏற்றி விடணும். ஸோ வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது, அப்புறம் வெஷல் வாஷிங், அப்புறம் வீட்டு க்ளீன் பண்ணுறது, இந்த ஒர்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 7 to 10 வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அப்போயே நீங்களும் ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. குளிக்கிற வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக 10 போல் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிருங்க. 10 தாராளமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி டைம் எப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா 10 to 1 வரைக்கும் தாராளமாக படிக்கலாம். எனக்கு வேறு ஒரு குட்டி பையன் இருக்கிறதுனால அவனை இடையில சமாளிச்சுக்கிட்டே நான் படிக்கணும். பட்டு அந்த மாதிரி கை குழந்தை இல்லாமல் குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்கவங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய டைம் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 மணிக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஏன் அப்படின்னா நம்ம 3 மணிக்கு எந்திரிக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல நமக்கு வந்து டயர்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இவ்வளோ நேரம் படிக்கிறது, இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ கண்டிப்பாக லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு 2 ஹவர்ஸாவது கண்டிப்பாக ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டுனால் வந்து தூங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. தூக்கம் வந்தால் கண்டிப்பாக தூங்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சமாவது படுத்துட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக கண்ணை மூடிட்டாவது நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம மைண்டு திருப்பி வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். ஸோ தூக்கம் வந்தால் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்து தூங்கிடுங்க. அந்த 2 ஹவர்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகெயின் 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். ஏன் அப்படின்னா பாப்பா வந்து 4 மணிக்கு வருவா, தம்பி வந்து 4:30 இல்லாட்டி 4:45க்கு தான் வருவான். ஸோ நான் அதனால தான் 3 to 4 வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த 1 ஹவர் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா 4லேருந்து 6 வரைக்கும் குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு காஃபி, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் திருப்பி வெஷல் வாஷிங், அப்புறம் இந்த ஈவினிங் ஒர்க்கு, அப்புறம் நைட்டு டின்னரோட ப்ரிப்ரேஷன், இது எல்லாமே இந்த 4 to 6 முடிச்சிருங்க. ப்ரிப்ரேஷன்னா இப்போ சட்னி அரைக்கணும்னா இப்போவே அரைச்சிருங்க 4 to 6 இல்லை ஒரு சப்பாத்தி போட போகிறீங்க அப்படின்னா மாவு ரெடி பண்ணால் அந்த டைமே ரெடி பண்ணிடுங்க. அந்த மாதிரி டைம் வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈவினிங் ஒர்க் பண்ணும் போதே நம்ம அந்த ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அடுத்த படிக்கிற டைமை வந்து ஃப்ரீயாக படிக்கலாம். இல்லாட்டி நம்ம மைண்டில் வந்து நைட்டு என்ன சட்னி அரைக்கணும், ஐயோ சப்பாத்திக்கு மாவு பிசையணும், இந்த மாதிரி மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தானே, நம்மளால் இதெல்லாம் வந்து மாற்றவே முடியாது. ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் படிக்கிற டைம் மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் ஒரு 6 போல் புக் எடுத்துகிட்டு 8 வரையும் குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளும் படிக்கலாம். டியூஷன் போகிற பிள்ளைங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் என் குழந்தைங்கள நான் டியூஷனுக்கெலாம் அனுப்பலை, நான் தான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் படிச்சுக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் அந்த மாதிரி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் படிக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 4 ஹவர்ஸ், அப்புறம் 3 ஹவர்ஸ், அப்புறம் 1 ஹவர், அப்புறம் 2 ஹவர், டோட்டலாக 7 8 10 ஹவர்ஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஒர்க்கு அப்படின்னா நைட்டு டின்னரு,
அதுக்கப்புறம் குழந்தைங்கள தூங்க வைக்கிறது, நைட்டு திருப்பி வெஷல் வாஷிங். இந்த வெஷல் வாஷிங் வந்து நம்ம கூடயே வந்துக்கிட்டு இருக்கும். நைட்டுனாலும் சரி, மார்னிங்னாலும் சரி, ஈவினிங்னாலும் சரி, இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத வேலையாக கூடயே வரும். சரி, ஓகேவா? நைட்டு வந்து நம்ம வெஷல் வாஷ் பண்ணிட்டு வச்சோம்னா தான் மார்னிங் வந்து நமக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் கிச்சனை வந்து பார்க்கும்போது. ஸோ வந்து நைட் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குழந்தைங்கள நான் இங்கே வந்து அதிகமான டைம் தான் எடுத்திருக்கேன். 8 to 10 நமக்கு 1 ஹவரே போதும். என்கிட்ட இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனை தூங்க வைக்கணும். நான் படுத்தா மட்டும்தான் அவன் தூங்குவான். ஸோ அதுக்காக தான் நான் இங்கே அதிகமான டைம் எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே உங்களால் இந்த வேலையை முடிச்சிட முடியும் அப்படின்னா நீங்கள் முடிச்சுக்கோங்க. எனக்குமே சம்டைம்ஸ் 9 o'clock இல்லை 9:30க்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா நான் 9:30க்கே புக் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இது வந்து ஒரு ஐடியா, அவ்வளோதான். நான் திருப்பி சொல்கிறேன், இது வந்து என்னோடய ஐடியா. உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி அகெயின் வந்து ஸ்டடி டைம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு தம்பி தூங்கிட்டான் அப்படின்னா 9:30லேருந்து நைட்டு வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் இல்லை 1/2 அன் ஹவர் மட்டும். எதுக்காக அப்படின்னா இது வந்து ஏதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நைட் டைமை. அதுக்கப்புறம் மார்னிங் என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு ஃபுல்லாக ரீகால் பண்ண வேணாம். தமிழில் இதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு படுக்கும் போது ஒரு 10 நிமிஷம் நினச்சோம் அப்படின்னா நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, மார்னிங் வந்து நம்ம இவ்வளோ நேரம் படிக்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கே கொஞ்சம் மைண்டே வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு 10:30க்கெல்லாம் தூங்கிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. தூங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம 3 o'clock நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் இன்னையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி அதே மாதிரி 3 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால ஆஃப் டே அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட போயிருக்காங்க. ஓகேவா? ஆஃப் டேன்றதுனால லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 15 நாள் தான் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறோம். ஸோ ஓகேவா, என்னோடய ஷெட்யூல் இது தான். நீங்கள் எந்த மாதிரி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. இனிமே வந்து கண்டிப்பாக என்னென்ன படிச்சிருக்கீங்க என்னென்ன படிக்கலை அப்படின்றத விட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுங்க. படித்ததை எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ரிவிஷன் பண்ணாமல் போனோம் அப்படின்னா நம்ம படித்தும் வேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக படிச்சுட்ருக்கிறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அது வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிவிஷன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பாருங்கள். ஸோ ஆல் த பெஸ்ட். நான் எப்படி ரிவிஷன் பண்ணுறேன், என்ன மாதிரி இந்த 15 நாள் என்னோடய ஷெட்யூல் என்ன அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, ஆல் தி பெஸ்ட்.